என்ன இருக்கு? இப்ப எதுக்கு வீடு தேடி வந்திருக்க? அதான் போன்லயே சொன்னல, எனக்கு இப்ப உடனடியா 25 லட்சம் ரூபாய் வேணும். எப்படி அது ஏற்பாடு பண்ணி கொடு. நீ என்ன லூசா? 25 லட்சம் வேணுமா? முதல்ல 25,000 ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியுமா உனக்கு? 25 லட்சம் கேட்க வந்துட்டா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாது? அதெப்படி என்ன பார்த்தா இழிச்ச வச்சுன்னு என் மூஞ்சில எழுதி ஒட்டியிருக்கா? நான் என்ன உன்ன மாதிரி கேனக்கு இருக்கச்சியா? என்ன எலிசபெத் இப்படியெல்லாம் பேசுற? உன்னை நம்பி தானே இம்பிட்டு வேலையும் செஞ்சேன். இப்ப எனக்கு பணம் இல்லைன்னு சொல்ற. நீ மட்டும் எனக்கு பணம் தரலனா என் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சமாவது நினைச்சு பாரு. என்ன அந்த வீட்டுல 4 பூரா பிச்சைக்காரி மாதிரி வேலைக்காரி ஆக்கிடுவாங்க. ஏன் இத்தனை நாளும் ஏன் அக்கா அந்த வீட்டுல வேலைக்காரியா தானே இருக்கா? அப்பெல்லாம் உனக்கு இழிச்சுதா? ஏன் இப்ப நீ வேலைக்காரியானா என்ன தப்பு? இங்க பாரு, சொந்த அக்காவே நம்பாத நீ என்கிட்ட வந்து காசு கேக்குறியா? எதை நம்பி உனக்கு 25 லட்சம் கொடுக்கறது? 25 ரூபாய் கொடுக்கறதுக்கே நான் யோசிக்கணும். நீ எப்பேற்பட்ட ஆளு? காசு கேட்க வந்துட்டா மரியாதையா எழும்பிப்போ. வேற ஒருத்தியா இருந்தா உள்ள விட்டுருக்கவே மாட்டேன். பெட்ரூம்ல வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருப்பேன் நினைக்கிறியா? ஏதோ பழகுன தோசத்துக்கு சரி வான்னு உள்ள கூப்பிட்டேன். என்ன எலிசபெத் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை நம்பி தானே நான் இந்த வேலையிலே இறங்கினேன். இங்க பாரு, நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் நீதானு. உன் மேல ஈஸியா பழிய தூக்கி போட்டுட்டு நான் தப்பிச்சிருவேன். அப்புறம் அந்த வீட்டு வாசல கூட நீ மிதிக்க முடியாது. அடச்சி, நீ என்ன மாட்டி விடுவியா? முதல்ல அந்த வீட்டுல ஒண்ணு வச்சிருக்காங்களான்னு பாரு. வந்துட்டா பெருசா ஒன்னேவே அந்த வீட்டுல வைக்க மாட்டாங்க. நீ என்ன நடையத்துறதுக்கு வழி துணை போறியா? இங்க பாரு, நீ பண்ண கூத்துக்கு நீ சொல்றத எதுவுமே யாருமே காதுல வாங்க மாட்டாங்க. என்ன கூட சேர்த்துக்குவாங்க. ஆனா ஒன்னாம் நம்பர் கேடி ஒன்ன நம்புவாங்களா? அடச்சி, வெளியே போ. இங்க பாரு எலிசபெத், என்ன நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டல. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உன்னை இந்த ரோட்ல நடமாட விடாதபடி பண்றனா இல்லையான்னு பாரு. உன்னால என் அக்காவை கூட நான் எதிரியா நினைச்சேன். கடைசியில நீ என்ன கழுத்தை அறுத்துட்டல. உனக்கு அந்த மகா எவ்வளவோ நல்லவ. இப்பவே போறேன். நீ பண்ண கூத்த எல்லார்கிட்டயும் சொல்றேன். உன்னை அசிங்கப்படுத்துறனா இல்லையான்னு பாரு. அடச்சி, வெளியே படி. உன்னை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். உன்ன மாதிரி நான் கிடையாது. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவ நீ. சொந்த அக்காவையே அசிங்கப்படுத்துறவ நீ. அவளை வாழ விடக்கூடாதுன்னு என்ன நான் படுத்தினேன்? நீ என்னாலும் ஒன்னாடி. என் அக்காக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அவ என்னை எப்பவுமே விட்டு கொடுத்தவ கிடையாது. நானும் அவளை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாது. என்ன கூறு இல்லாம இருப்பா அப்படி இப்படின்னு பேசியிருப்பாரோ தவிர மத்தபடி அவளுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீ அந்த மகா எப்பேற்பட்டவ? அவளை எத்தனை இடங்கள்ல அசிங்கப்படுத்திருக்க. நீ என்ன பத்தி அங்க போய் சொல்ல போறியா? என்ன பத்தியும் அத்தைக்கு நல்லா தெரியும், உன்னை பத்தியும் நல்லா தெரியும். போய் சொல்லு. நீ சொல்ற ஏதாவது அங்க எடுபடுதானே நான் பாக்குறேன். அத்த வாயாலே என்ன அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சேர்ப்பாங்க. ஆனா ஒண்ணு அந்த வீட்டை விட்டே துரத்துவாங்க. போய் சொல்லி அசிங்கப்பட போறது நீ தாண்டி, நான் இல்ல. கிளம்பு வெளியே. பாத்துக்கிறேன்டி, என்ன அசிங்கப்படுத்திட்டல. இனி எனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, நீதான். அடியே, போன மாசம் வரைக்கும் உனக்கு எதிரி உன் அக்கா. இப்ப நான் அப்படித்தானே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ருக்கே, வெளியே வா. ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. என்னது நான் கத்துறனா? இங்க பாரு, நாளைக்கு காலையில பணத்தை செட்டில் பண்ணணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னடி கேட்ட கேள்விக்கு பதிலைய காணும். அன்னைக்கு என்னமோ பெரிய இவளாட்டம் பேசின. என் தலைய அடமானம் வச்சாது உங்க பணத்தை திருப்பி கட்டுவேன்னு சொன்ன. இப்ப என்ன திருட்டு மொழி முழிக்கிற? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? என்னாச்சு? இங்க பாருங்க, தேவையில்லாம ஏதாவது அனாவசியமா பேசுனீங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மிரட்டுறீங்களா? இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு, அத மறந்துடாதீங்க. அடச்சி, வாய மூடு. சொத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எத்தனை துணிச்சல் இருக்கணும்? அறிவு கட்டவள, எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் வீட்டு சொத்தை பத்தி நீ பேசுவ? மகாராணி அப்படியே நட்டும் நகையுமா அள்ளி போட்டுட்டு வந்தியோ? என்னடி போட்டுட்டு வந்த? அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்கல, நீ பேசுறியா சொத்தை பத்தி? முதல்ல போய் சொத்தை பூரா வாங்கிட்டு வா. நகைய நட்டும் அள்ளி போட்டுக்கிட்டு வா. அப்புறம் நீ சொத்தை பத்தி பேசலாம். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம என்ன அவமானப்படுத்துறீங்க. ஏன் மகவும் இந்த வீட்டுக்கு ஏன் முன்னாடி தானே வந்தா? அவகிட்ட நீங்க நகையெல்லாம் வாங்குனீங்களா? இல்லல்ல,
அப்போ என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு இழிச்ச வாயாட்டம் தெரியுதா? ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரபட்சம் பாக்குறீங்க? இங்க பாருங்க, என் புருஷன் இதை கேட்டா ரொம்ப கஷ்டப்படுவாரு. தேவையில்லாம இப்படி என்ன அவமானப்படுத்துறத நினைச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. மகா இந்த வீட்டு மருமக, அவ எந்த நகையும் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா நீ என்னைக்காது இப்படி நடந்திருக்கியா? உன்னை எப்படி மருமகளா ஏத்துக்க முடியும்? அதுவும் இல்லாம நீ சொந்த கம்பெனிலேயே 25 லட்சம் ரூபாய ஆட்டைய போட்டவா. வெளியே சொன்னா அசிங்கம். உன்னெல்லாம் இந்த வீட்டு மருமகனு எப்பவுமே எங்க வாயால சொல்ல முடியாது. ஒழுங்கு மரியாதையா முதல்ல உனக்கு போட வேண்டியதை போட சொல்லு. அப்புறம் நீ சொத்தை பத்தி பேசலாம். நான் என்ன பேசணுமோ மாமா கிட்ட பேசிக்கிறேன். உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்னம்மா பேச போற? என்ன பேச போற சொல்லு. எங்க என்ன பார்த்து சொல்லு. என்கிட்ட பேசிக்குவேன்னு சொல்ற? இங்க பாரு, இந்த வீட்ல எல்லாமே அவதான். அவ வச்சதுதான் சட்டம். அவளை மீறி ஒரு வார்த்தை கூட நாங்க யாரும் பேச மாட்டோம். முதல்ல உன் மாமியாருக்கு மரியாதை கொடு. அப்புறம் நீ என்ன பண்ணணும்னு அவ சொல்லுவா. ஓ, நீங்களும் சேர்ந்துதான் ஒத்து ஊதுறீங்களா? இது தெரியாம போச்சே. என்னடா இவங்க மட்டும் வந்து இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது. நீங்க கீ கொடுக்குறீங்க, இவங்க ஆடுறாங்க. அப்படித்தானே? எங்க வீட்ல இருந்து நகையும் பணமும் வாங்கிட்டு வரணுமா? இங்க என்ன எல்லாரும் பிச்சையா எடுக்கிறீங்க? இல்லல்ல. மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். என்ன பேசுற? என்ன பேசுற? இது உன் புருஷன் வீடு. இங்க எல்லாரும் பிச்சையா எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? உன் புருஷனுக்கு கூட உன்னால மரியாதை கொடுக்க முடியாது. அப்படித்தானே? என்ன பொண்ணு நீ? என்ன பொண்ணுமா நீ? என்ன பேசுற ருக்கு? என்ன பேசுற? அத்தைக்கும் மாமாக்கும் மரியாதை கொடுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த மாதிரி இன்னொரு தடவை பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள போடி. என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? அதானே பார்த்தேன். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ தானே. உன்னை தவிர வேற யாரால இப்படி நடிக்க முடியும்? நல்லா நடிச்சு எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்க. அதனால தானே இவங்க எல்லாருக்கும் ஒன்ன பிடிக்குது, என்ன பிடிக்க மாட்டுக்கு. வாய மூடு. நானாடி எல்லாரையும் கையில போட்டு வச்சிருக்கேன். இங்க பாரு, அறிவு கிட்ட கழுது. முதல்ல நீ மரியாதையா எல்லார்கிட்டயும் நடந்துக்கோ. யாருகிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாத நீ எனக்கு அறிவுரை சொல்றியா? இங்க பாரு, ஒழுங்கா உன் குணத்தை மாத்து. இப்ப கூட நீ செஞ்ச பாவத்துக்கு நான் வந்து பரிகாரமா பேசிக்கிட்டு இருக்கேன். அறிவு கட்டவளே, நீ 25 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு இப்படி எல்லாம் பேசி எல்லாரையும் திசை திருப்ப பாக்குறியா? நாளைக்கு நீ பணத்தை கட்டல, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. வாங்கத்த, இவகிட்ட என்ன பேச்சு? மாமா வாங்க. என்ன அதான் உங்க மூத்த மருமவ அறிவுரை சொல்லிட்டு போறால. நாளைக்கு காலையில உங்க பணம் எப்படியாவது வரும். பேசாம கிளம்புங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது. உனக்கு வாந்தி வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நீ பணத்தை எடுத்து வைக்கிற வரைக்கும் உன்னை யாரும் சும்மா விட போறதில்ல. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. வாங்குங்க போவோம். அட்டத்தரத்தினையும் பிடிச்ச கழுதைங்க எப்ப பார்த்தாலும் என்ன உசுர வாங்குறதே குறியா வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகா தானே. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலை மாற்ற பொருடி. உன்னை என்ன பண்றான் பாரு. உன்னை நிம்மதியா இருக்க விடாம பாடா படுத்துறனா இல்லையான்னு பாரு. பணமா வேணும் பணம். அந்த பணத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு இப்ப புரிஞ்சு போச்சு. மகா, உன்கிட்ட இருக்கிறத எடுத்தா அப்புறம் நீ ஆடுற ஆட்டம் எப்படி இருக்கும் இப்ப தெரியும். பாருடி என்ன பண்றன்னு. முதல்ல இவளை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. இவ சந்தோஷத்தை எப்படி கெடுக்கிறதுன்னு பாப்போம். அப்புறம் இந்த மாமியாக்காரி, அப்புறம் இந்த மாமனார். என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? இங்க பாப்பா கூட விளையாட போறீங்களா? மகாச்சிச்சி என்னிடம் பாப்பா பார்த்து வச்சோம் தெரியுமா? நான் போய் டாய்ஸ் கீழே வந்துட்டா அதை தேடி எடுத்துட்டு வரேன். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் எதுக்கு வந்தேன் எதுக்கு வந்தேன்னு உன்கிட்ட சொல்லணுமோ? அப்படி ஒரு அவசியம் இல்லை. பேசாம வேலையை பாரு. அவசியம் இல்லாட்டா போங்க. நானும் பாப்பாவும் விளையாட படம். இங்க வந்து நின்னுக்கிட்டு இடைஞ்சலா இருக்கீங்க.
எதுக்கு இப்ப வந்தீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்களோ? அப்போ நீங்க போங்க. குட்டி சத்தம் எல்லாத்தையும் கெடுத்துருச்சே. இது இங்க இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போட்டாங்க. குட்டி பாப்பா உனக்கு என்ன வேணும்? அக்கா நான் இருக்கேன் சரியா? உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு சரியா? என்னடி பாப்பா என்னாச்சு? எதுக்கு ருக்கு சிட்டி அப்படியே ஆக்ரோஷமா கோவமா போகுது? அதை எனக்கு கேக்கட எனக்கு வாட வாழையே இல்லை. எப்போ பார்த்தாலும் பாப்பாவை முடிச்சு பார்க்குது. அதான் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு தான் கோவமா படாங்க. எதுக்கு வந்திருப்பாங்க? பாப்பாவை பார்த்துட்டு போட்டுதான் வந்திருப்பாங்க. நீ ஆண்டி அப்படியெல்லாம் சொல்லுத? ஆமா பெரிய இவருக்கு எல்லாம் தெரியும். பேசாம போனேன். அவங்க முடிச்சு பார்த்தாங்க தெரியுமா? அதான் நான் என்னன்னு கேட்டேன் தெரியுமா? பாப்பாவை என்னைய நம்பிதான் மகாச்சிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க தெரியுமா? நான் தான் பாப்பாவை நல்லா பார்த்துக்குவேன். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம். நீ போய் வேலையை பாடு. என்னடி சொன்னேன்? நான் போய் என் வேலையை பார்க்கணுமா? ஏடி அவ எனக்கும் பாப்பா தெரியுமா? ஜான் சித்தப்பா எப்பவுமே என்னைய நம்பிதான் பாப்பா விட்டுட்டு போவாங்க. இன்னைக்கு யாரோ நீ எடுந்திருக்க, அதனால மகாச்சிட்டு உன்னைய நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்காக நீ தான் பாப்பன்னு சொல்லுவியா? இங்க பாடு, அவ யான் தங்கச்சி, நான் தான் பாப்பா தெரியுமா? இங்க பாடுனே தேவையில்லாம ஊட்ட போய் பொழுவுனே அப்படி நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். நான் சரியான ஆளுதான். இவருட்டதான் சித்தப்பா விட்டுட்டு போவாங்களாமே. அவ எனக்கும் பாப்பா தான் தெரியுமா? என்னைய மாதிரியே சேமா இருக்கா. வேணும்னா மூஞ்சிய பக்கத்துல வந்து உத்து பாடு, அப்போ உனக்கு புரியும். நடப்புடா பொழப்ப கிடக்கு. மூஞ்ச பக்கத்துல வந்து உத்து பார்க்கணுமாமே. ரெடி மூஞ்ச பார்த்தா சரியான சோக்கடாட்டா இருக்கு. பாப்பா எப்படி இருக்கா தெரியுமா? உத்து பார்க்கணுமா? இப்படி வெளியே போய் சொல்லாத, எல்லோரும் சிரிக்கப்படாங்க. படி இந்த நக்கலு குத்தலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்படி நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். நமக்குள்ள சண்டை எதுக்கு? இப்படி பாப்பாவே சிரிக்கிறா. நீயும் பாத்துக்கோ நானும் பாத்துக்கிறேன் சரியா? நீ அந்த பக்கம் பாத்துக்கோ, பாப்பா கீழே விழாம நான் இந்த பக்கம் பாத்துக்கிறேன் சரியா? இந்த வீட்ல வெக்கமே இல்லாம சிரிக்கிற ஒரே ஆளு நீதான். இவருக்கு முடியலன்னதும் அப்படியே தாஜா பண்ணுவாரு எல்லாரையும். இல்லனா அவன் என் பாக்கெட்டுக்குள்ள இருக்கான், இவரு என் பாக்கெட்டுக்குள்ள பாக்கறியா உன்னை என்ன பண்றேன்னு பாடு அப்படிம்ப. இப்போ உனக்கு முடியலன்னதும் ஈனி சிரிக்கிறியா? ஏமடி பாப்பா அப்படி எல்லாம் பேசுற? நான் உன் அண்ணன், எனக்கு தன்மானம்னு ஒண்ணு இருக்கலாம். அப்படி எதையாவது சொன்னா கோவம் வராதானே செய்யும். நீயே சொல்லு, கோவம் வருமா வராதா? ஆமா வெட்டி கோவட்டுக்கணும் வேலை இல்ல. எப்ப பாடு இவருக்கு கோவம் விடுமா? கோவத்தை கொண்டு எங்கேயாவது கொளத்துல போடு. டாக்ஷன் உனக்கு இது தேவையா? இந்த சண்டி ராணி கிட்ட எல்லாம் போய் இப்படி அசிங்கப்படணுமா? என்ன பேச்சு பேசுறா பத்தியா? இவ கூட பாப்பா சேர்ந்தானா அவளும் பெரிய சண்டி ராணி ஆயிருவா. என்னடா இங்க என்ன நடக்குது? என்ன சண்டை? நல்லா கேளு சித்தப்பா. என்னமோ இவடு பெரிய சண்டியரா, இவடு மட்டும் தான் பாப்பாவை பாப்பாடாம். ஏன் நான் பார்க்க மாட்டேனா? பாப்பா என்னைய மாதிரி தானே இருக்கா. அது சொன்னதுக்கு குளுக்குன்னு சிரிக்கான் தெரியுமா? என்னமோ பாப்பா அவன மாதிரி தான் இருக்கலாம். என்னடா அப்படியெல்லாம் சொன்னியா? ஐயோ சித்தப்பா உனக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு விஷயம் தெரியாம இடையில வந்து எங்க அப்பா மாதிரியே கேள்வி கேட்காத. இங்க பாரு சித்தப்பா, பொம்பளை பிள்ளைகளை பத்தி உனக்கு சரியா தெரியல. சரியான ரவுடி பேபியை தெரியுமா? என்ன பேச்சு பேசுறா. எப்பப்பா தாங்க முடியல. டேய் என்னடா சொல்ற? பொம்பளை பிள்ளைங்க சரியான ரவுடி பேபிங்களா? இங்க பாரு. ஐயோ மகாச்சிட்டி நான் உன்னை சொல்லுவேனா? என் தங்கச்சியை தான் சொன்னேன் தெரியுமா? அதுக்குள்ளே நீ ஊடகல வந்துட்ட. டேய் சரியான ஆளுதான். பாப்பாவை சொன்னானே என்ன சொன்னானே? சரியான ஆளுதான்டா. சித்தப்பாவும் நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி கலாய்க்கிறீங்களா? நீங்க என்ன இன்னும் உட்காந்துட்டு குளிக்கவே போகலையா? எழும்பி போங்க. அப்படி இல்ல மகாச்சிட்டி, என்கிட்ட சண்டை போட தெரியுமா? அதான் அப்படி சொன்னேன். சாரி மகாச்சிட்டி. சரியான ஆளுதான்டா. ஏய் நீ சொன்னது சரிதான்டா. இங்க 3 ரவுடி பேபிங்க இருக்காங்க. ஐயோ சித்தப்பா சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணு. இப்ப சொன்னேன்னு வச்சுக்கோ, நாம 2 பேரும் மாட்டிட்டு முடிப்போம். ஏன்னா அவங்க 3 பேரு, நாம 2 பேரு. ஒழுங்கா போய் குளிக்கிற வழியை பாடு. சரிடா மகனே. என்ன ரகசியம்? போங்க முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. தோசை ஊத்தி வைக்கிறேன், எல்லாரும் சாப்பிடலாம். ஐயோ மகிழ்ச்சி மடஞ்சிட்டியா? நைட்டு படுக்கும்போது உனக்கு பூடி செஞ்சு தரேன்னு சொன்னேன், இப்ப தோசை ஊத்த படன்னு சொல்ற. ஐயா பூடி தான் அப்படி போயிருக்கும். ஏன் தோசை தின்னா வாயில உள்ள பல்லெல்லாம் உதிர்ந்து உண்டுருமா என்ன? நான் சித்தி கிட்ட தானே கேக்குறேன், உனக்கு என்ன? டேய் உனக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன், பூரி சுட்டு தரேன். முதல்ல போய் குளிச்சிட்டு வா. சூப்பர் மகிழ்ச்சி, தேங்க் யூ. வேலை வாங்கிட்டே இருப்பியோல, வேற வேலையே இல்லை உனக்கு. தினம் பூடி பூடி பூடின்னு சை. பணக்கு என்ன டீ வந்துச்சு? என்னமோ சொல்லுவாங்களே, சாமி வடம் கொடுத்தாலும் பூசாடி வடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கடையா இருக்கும் கடை. இப்படி மகா சிட்டி எனக்கு செஞ்சு தராங்க, நான் சாப்பிட போறேன்.
நீ உன் வேலையை பட்டிட்டு போ. தேங்க்ஸ் மகா சித்தி. சரி சரி, சண்டை போடாதீங்க. பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் போய் குளிச்சிட்டு வாங்க, சரியா? சரி சித்தி.